இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர் மம்முட்டி நடிக்கும் டொமினிக் திரைப்படம் திரையில் வெளியாக இருக்கும் நிலையில் நேர்காணலில் பங்கேற்ற கௌதம் வாசுதேவ் மேனன் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி பின்னர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரையில் அப்படம் வெளிவந்தது. வெளியான பிறகு இத்திரைப்படம் மோசமான விமர்சனங்களை சந்தித்தது. என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் குறித்து தொகுப்பாளர் கூறிய போது, என்ன படம் சொன்னீங்க? என்னை நோக்கி பாயும் தோட்டாவா? அந்த படத்தை நான் இயக்கவில்லை எனவும் வேறொரு நபர்தான் இயக்கினார் எனவும் தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்க் காணோம், ஃபேக் பிளாஷ்பேக் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என நெட்டிசன்கள் இணையத்தில் மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வருகின்றனர். மேலும் அண்மையில் துருவ நட்சத்திரம் குறித்த கேள்விக்கு அப்படத்திற்கு சூர்யாதான் நடிக்கவிருந்ததாக தெரிவித்த கௌதம் வாசுதேவ் மேனன், காக்க காக்க, வாரணமாயிரம் போன்ற படங்களை கொடுத்தும் சூர்யா அப்படத்தில் இணையாதது வருத்தம் என தெரிவித்துள்ளார். துருவ நட்சத்திரத்தில் நடித்திருந்தால் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வராமல் போய்விடுமா? சூர்யாவிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.